இன்றைக்கி நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு தேவி பிரியா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானமே மாதம் 25,000க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முதல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய அத்தை பையனையே திருமணமும் பண்ணியிருக்காங்க. ஆனால் திருமணமான கொஞ்ச நாளிலேயே உடல்நிலை சரியில்லாத குறைபாட்டினால தன்னுடைய கணவரை இழந்துட்டு இப்போதைக்கு தனிமையாக விதவையாக வாழ்கிறதா தான் சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தம்பம்பட்டி பகுதியில் வசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி நகை, பணம், காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுனால மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 8 வயசில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு சுவாதி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 29 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி, அசுபதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்துட்டு மாதம் 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பட்டூர் பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இதுதான் முதல் திருமணம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அம்மா அப்பா அப்படின்ட்டு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக சொந்த பந்தத்தில் அதிக நாட்டம் இல்லாததுனால இவங்க பாட்டி வீட்டில் தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கவும் செய்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக இருக்கிறதுனால இவங்க ஓனாக சம்பாரித்து கிட்டத்தட்ட 80 சவரனுக்கு மேலே நகை வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மணமகளுக்கு திருமணம் பண்ணிக்க போகிறவருக்கு ஒரு கார் வந்துட்டு சீதனமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை வந்துட்டு எந்த குறையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒரு ஆதரவாக இருந்து தன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மணமகன் கிடைச்சா முழு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.